My name is Pavitra. நான் வந்து டாக்டர் சிபிகிட்ட ஒரு 8 months-ஆக வந்துட்டுருக்கேன். And when I started, initially I had a lot of aches in different parts of my body. And over time, இவங்க கொடுக்குற மெத்தட் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாகவோ நம்மளால் டெய்லி லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ண முடியாத மாதிரி கிடையாது. We can incorporate what is advising and his technique, but at the same time it is very effective. So in the 8 months-ல I am able to find lot of improvement. என்னோட ஏக்ஸ் கம்மியாக இருக்குது. Even my other non-physical ache, breathing related has improved a lot. So I found a lot of improvement. And at the same time, I also want to appreciate that இவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. நாட் ஓன்லி டாக்டர் சிபி பட் ஹிஸ் ஸ்டாஃப் ஆல்சோ. ஸோ அப்பாயின்மெண்ட் ரிமைண்ட் பண்ணுறது, இந்த டைம்ஸில் வருது, anything, they are very professional. And personally, I would say Dr. Sibi is very patient. இப்போ நம்ம பேஷண்ட்ஸாக இருக்கணும், பேஷண்ட்டாக நம்ம வெயிட் பண்ணுறது ஒரு as a doctor he is very patient. He answers your queries. இப்போ டைம் கொடுத்து நம்ம இல்லை இது இப்படி தான், அதை நீங்கள் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறது கிடையாது. ஹீ ஆக்சுவலி கிவ்ஸ் த டைம், ஹீ ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின்ஸ், ஹீ கிவ்ஸ் யூ ஃபர்தர் டேட்டா. இப்போ இந்த மாதிரி பண்ணிடுங்க இப்படி, லைக் அவர் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக அந்த பிலீஃப் கிரியேட் பண்ணுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வரைச்சே நம்மளுக்கு வந்து இதில் ஒரு பிலீஃப், இப்போ சம்திங் டு ரியலி ஒர்க் ஃபார் யூ, இஃப் யூ பிலீவ் இட் வில் ஒர்க் ஃபார் யூ, இட் வில் ஒர்க் ஃபார் யூ ஈவன் பெட்டர் இல்லையா? ஸோ எஸ்பெஷலி வித் சம்திங் யூனிக். See, இவர் வந்து he gives you, shows you before and after pictures. இப்போ இந்த பேஷண்ட் இந்த மாதிரி இருந்தாங்க, ஓவர் டைம் அவங்களோட ஸ்பைன் நம்ம அந்த சேஞ்சஸ் பார்த்தோன்னே ஓகே இவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு, ஸோ நம்மளுக்கும் இது ஒர்க் ஆகலான்ற ஒரு பிலீஃப் வருது. ஸோ when you are undergoing the treatment, you are already starting with a positive mindset and that is really helpful. And the other thing I want to say is you can feel that the whole place is very genuine. இப்போ நம்ம ஒருத்தர் வராங்க, அந்த இப்போ ஒரு டாக்டர்னா அவங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லைங்களா, எவ்ரி ப்ரொஃபஷன். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டோட, ஒரு நோயாளியோட வலியோ பெயினோ நம்ம எப்படி அதை குறைக்கலாம், அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த துறையிலேயே நுழையிறவங்களுக்கு யூ கேன் ஃபீல் தட் இஸ் வெரி மச் ரேடியேட்டிங் ஹியர் பிகாஸ் there is a lot of genuineness. இப்போ ஒரு பேஷண்ட் நல்லா இவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் டைமோட இது என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஓகே உங்களுக்கு அந்த வந்திருக்கா, ஓகே இப்படி ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் தட் genuineness is there, which is the foundation. So I think everything else will go well because you're starting with a very good foundation. So that is my feedback. Thank you. Thank you very much, ma'am. இது பாத்தீங்கன்னா இது சொன்னீங்க, the way we are explaining to patients because they want to understand what's happening inside them. Because for me, I'm a medical, my education is medical based. Era doubtna I can understand what's happening. But adu theriyama da someone is coming for a consultation. Right. So vaanga idu ottunga exercise pannunga solradhu, it's a very eppadi or 5 minutes la mudichiralam. But they want to understand what's happening in the treatment motive. Heal your spine, heal your pain. So when they are working out on the movement la, if they focused mindfully, they can understand what's happening everywhere. முன்ன வந்து இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, இப்போ இந்த ரேஞ்ச் ஃப்ரீயா இருக்கும்போது they can, some patients they usually come and say in first session comparatively third session இப்போ mobility improve ஆயிருக்கு அந்த மாதிரி இதுங்க. So in case if we didn't explain that one, they will say okay, கொஞ்சம் பேருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீல் மாத்திர டைம் வரும்போது they won't understand, மறுபடியும் பெயின் வந்துச்சு, அப்போ மேபி இட் டிட்ன்ட் வொர்க் அந்த மாதிரிங்க. ஸோ they won't understand it's a time to switch down அந்த ஒரு தான். ஸோ நீங்க பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றது ரியலி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். அப்பதான் எங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஓகே, இல்லைன்னா அதர்வைஸ் இப்போ இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும், that's a very pharmaceutical and a very temporary, it doesn't address the root cause. நீங்க ஆக்சுவலி ரூட் காஸ் அட்ரஸ் பண்றீங்க. ஸோ அதனால எங்களுக்கு அது புரிஞ்சாதான் it will really help. பாருங்க அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலரா பண்ணுங்க. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் செஷன் வரும்போது இது கெட் சார்ட்டட் அவுட். ஓகே, ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிர மாதிரி இருக்கும். ஓகே, thank you so much.